Okay, we'll continue with the oxidation. So when magnesium reacts with oxygen, it forms magnesium oxide. So oxygen is being added here. So one more equation also we can write. Instead of 2mg, we can write what we can write. Okay, 2Cu plus O2 gives 2CuO, like that. So look at the second equation. What is the rule? For oxidation, we can remove hydrogen. Hydrogen remove பண்ணாலும் அது என்ன ரியாக்ஷன் தான், ஆக்சிடேஷன் தான். கால்சியம் ஹைட்ரைட் CaH2 அப்படின்னா கால்சியம் ஹைட்ரைட். ஐ ஹவ் ரிமூவ்ட் ஹைட்ரஜன். ஸோ ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணதுனால இது என்ன ஆகுது, ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்றது இட்ஸ் a very very important topic. So in this loss of electron, look at the charge here, 2 plus. See, if the charge is removed, so already in Fe 2 plus தான் இருக்குது, இதுலேருந்து ஐம் ரிமூவிங் ஒன் எலக்ட்ரான், அப்போ சார்ஜ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் if the number increases அப்படின்னா 2, 3, 4 அப்படின்னா it is oxidation அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு சிம்பிளாக I'll tell you one example, children, listen. For example, let me write sodium, just for understanding purpose. Sodium, so sodium இது எப்படி எழுதலாம் அப்படின்னா Na gives Na plus plus E minus. Sodium ஓட atomic number என்ன, 11. Okay, this is an atom. After losing one electron, it becomes Na plus. அப்போ number of electron Na plusல எத்தனை, 10. How many electrons were lost? Only 1. அப்போ இங்கே வந்து ground stateல இருக்கும்போது இதோட oxidation state வந்து 0. Okay, after losing one electrons, it becomes plus 1. இப்போ further one electron is lost. Na plusலேருந்து இன்னொரு electron போயிடுச்சு. அப்போ இது எப்படி எழுதுவீங்க, Na2 plus, ஓகே, ப்ளஸ் E மைனஸ். அப்போது ஒன்லி 10 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. அதில் ஒரு எலக்ட்ரான் லாஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே என்ன ஆகும், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இங்கே எத்தனை எப்படி எழுதுவீங்க, Na அப்படின்னா 11 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 2 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் இங்கே எத்தனை இருக்கும், 9 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கும். ஸோ திஸ் ஷோஸ் தட், ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இஃப் த எலக்ட்ரான் ஹஸ் லாஸ்ட், எலக்ட்ரான் குறைய சார்ஜ் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. தட் இஸ் +1 to +2. ப்ளஸ் இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆச்சுன்னா 2 + பிகம்ஸ் 3+. இப்போ சார்ஜ் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இப்போ திஸ் இஸ் கால்ட் ஆக்சிடேஷன். அதே மாதிரி இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் Fe2+, ஆஃப்டர் லூசிங் ஒன் எலக்ட்ரான் Fe2+ என்னவா மாறும், Fe3+. ஸோ திஸ் 3 திங் இஸ் பேசிக் கான்செப்ட் ஃபார் ஆக்சிடேஷன். ஸோ இப்போ ஆக்சிடேஷன்னா என்ன, addition of oxygen. Oxygen நீ ஒரு equationல ஆட் பண்ணலாம், ஆர் யூ கேன் ரிமூவ் ஒன் ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணலாம், ஆர் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ ஒரு ஈக்குவேஷனில் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் நடந்தது அப்படின்னா we can say that oxidation has been taken place. ஓகே, ஸோ அதோடைய அப்படியே ரிவர்ஸ் தான் என்னது, ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஸோ இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷனில் என்ன வரலாம், அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ ஐ கேன் ஆட் ஹைட்ரஜன். இப்போ 2 sodium ப்ளஸ் ஹைட்ரஜன் இஸ் ஆடட், ஸோ இட் பிகம்ஸ் 2 sodium hydride, அதாவது 2 NaH. Okay, or 2 Na க்கு பதிலா I can write 2Li plus H2 gives 2LiH. Okay va, next equation la removal of oxygen, CuO plus H2 gives Cu plus H2. Oxygen is removed from this equation, அதனால இது என்னன்னு சொல்கிறோம், ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே பாரு இதோட ரிவர்ஸ். இப்போ ரிடக்ஷன் ரியாக்ஷன்னா என்ன, கெயின் ஆஃப் எலக்ட்ரான். இப்போ இதே ஈக்குவேஷன் நான் இப்படி எழுதுகிறேன். இப்போது Na plus E minus gives Na அப்படின்னா என்ன அர்த்தம், Na plus அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எத்தனை, 10. ஸோ யூஆர் ஆடிங் ஒன் எலக்ட்ரான், அப்போ 10 + 1 என்னது, 11 வந்துருச்சா. ஸோ சோடியம் ஆட்டமோட எலக்ட்ரான்ஸ் எத்தனை, 11 எலக்ட்ரான்ஸ். அப்போ திஸ் இஸ் கால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். வாட் இஸ் திஸ், ரிடக்ஷன். இப்போ சார்ஜ் பாரு +1, இங்கே என்ன ஆயிடுச்சு, 0. அப்போ சார்ஜ் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. +2லேருந்து +1, +1லேருந்து 0. You are able to understand. So charge decrease ஆனால், so look at the words that I am using. Charge decrease ஆனால் அது reduction reaction. Okay, or you can understand electron gain பண்ணினா ஒரு atom, if an atom gains electron, then it is called as reduction reaction. At the same time, if an atom loses electron lose பண்ணுச்சுன்னா அது oxidation reaction. Very very basic concept in chemistry. So you go through that thoroughly, so that you can able to learn you're able to do in 10th standard very well. Okay children, then redox reaction means both the reactions takes place simultaneously in one equation. Generally the oxidation and reduction occurs in the same, ஒரு ரியாக்ஷனில் ஆக்சிடேஷன் நடந்து ரிடக்ஷனும் நடந்தால் simultaneously, this is a very important word,
then it is called as redox reaction. If one reactant gets oxidized and other gets reduced, then it's called redox. So இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், let me write PbO plus carbon gives Pb plus CO2. பேலன்ஸ்க்காக 2PbO. So 2Pb. So this is an example for redox. So we are going to say which one is oxidation and which one is reduction. So this is A அப்படின்னு போட்டுக்கலாம், இது Bன்னு போட்டுக்கலாம். A என்னது? So here oxygen is PbOல oxygen இருக்குது, இங்கே இல்லை. அப்போ oxygen is removed அப்படின்னா என்ன அர்த்தம்? A is reduction. B பாரு, oxygen Cல C மட்டும்தான் இருக்குது, இங்கே CO2 இருக்குது, oxygen is added. So B is a oxidation reaction. அப்போது in one chemical reaction both oxidation and reduction takes place simultaneously at a time நடந்தா then it is called redox. Redox அப்படின்னா reduction as well as oxidation. The name itself gives the meaning that redox reaction or reduction, oxidation, reduction. Okay, so these are all the things we have discussed today. Then what is mean by this oxidizing agents and reducing agents? Substance, just mark it as a 2-mark questions. Definitely it will be asked. Oxidizing agent, reducing agent na enna paakalam. Substances which have the ability to oxidize other substance are called oxidizing agent. So mark it down. So these are all called as dash. This is underline pananum. Electron acceptors because they remove electrons from other substances. For example, H2O2, MnO4 minus, CrO3, CrO7 2 minus. நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து எலக்ட்ரான் அக்செப்டர். ஓகேவா? சப்ஸ்டன்ஸ் விச் ஹேவ் த எபிலிட்டி டு ரெடியூஸ் அதர் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால் ரெடியூசிங் ஏஜென்ட். அதாவது இது வந்து எலக்ட்ரான் டோனாஸ் பிகாஸ் they donate electrons to other substances. For example, palladium, platinum, lithium, aluminum hydride, all those things. Okay, so in nature, how the oxidation reactions daily life. So far we have studied oxidation, reduction, redox, oxidizing agent, reducing agent. Mark it as all the 2-mark questions for you. What are called electron acceptors? What are called electron donors? Mark it down. I will be asking as a test. So mark these questions. So oxidation reactions in daily life. In nature, the oxygen present in the atmospheric air oxidizes many things starting from metals to living tissue. The shining surface of metals tarnishes due to the formation of respective metal oxides on their surfaces. So this is called corrosion. So corrosion na thuru pudikkiradhu, adu unakku theriyum. Next, the freshly cut surface of vegetables and fruits turn brown after some time because of the oxidation of compounds present in them. So vegetables and fruits turning brown because of oxidation. Oxidation reaction in food materials that were left open for a long time is responsible for spoiling of food. This is called rancidity. Rancidity na it's a 2-mark question. So summerla pathina if you kept open the food for a long time, nethi samachadha day before samachadha pathina food la irundhu or smell varum, that is called rancidity. Food வந்து ஸ்பாயில் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா because of the oxidation reaction taken place. But these are all the things taken place in our daily life. These are all oxidation reactions that takes place in our daily life. Naturally takes place. Okay. So these are all the concepts we have discussed today, children. Thank you. We'll see you in the next class.